இது வந்து அரசாங்கம் முழுவதுமாக இதை வந்து கையில் எடுத்து கவனம் எடுத்து இதை செஞ்சிருக்கணும். பொறுப்பேற்க வேண்டியது அவங்க தானே. பொறுப்பு முழு அரசாங்கம் அவங்க தான் இருக்காங்க. அதனால அவங்க தான் பொறுப்பேற்க வேண்டும். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் இந்த இடம், இந்த கருணாபுரம்ங்கிற இடத்துல அது சாராய கடைன்னு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த இடத்துல சாராயம் வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேத்து இல்ல, இன்னைக்கு நேத்து இல்ல, கிட்டத்தட்ட 3 தடவை அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கு. அதான் சொல்ல வர்றேன். 20 வருடமா எப்படி ஊர்ல டீ கடை இருக்கு, நான் போய் டீ சாப்பிட்டு வரேன், அப்படி மாதிரி அந்த சாராய கடை கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே 20 வருஷமா அந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த கருணாபுரத்துல அதுக்கு பேரே சாராய கடை. மக்கள் சர்வசாதாரணமா போகிறது வரது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 சொன்ன மாதிரி 10 வருடம் அதிமுக ஆட்சி இருக்கு. இந்த 3 வருஷம் திமுக ஆட்சி இருக்கு. அப்போ இந்த வியாபாரிகள், சாராயம் விற்கக்கூடியவர்கள் எல்லா தரப்புலையும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க. அரசியல்வாதியிலிருந்து, காவல்துறை அதிகாரியிலிருந்து, மேல்மட்டத்து வரைக்கும் எல்லா பகுதிகளும் இருக்காங்க. அப்போ இதை வந்து இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் எதிர்க்கிறாங்க, நாம் தமிழரை சேர்ந்தவர்கள் எதிர்க்கிறாங்க. இல்லைன்னா அந்த பகுதியில் அந்த நிர்வாகிகள் கிடையாதா?